மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் இணைகிறார். சார் வணக்கம். டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை நகர்வுகளை நீங்க உற்று நோக்கக்கூடியவர், மூத்த பத்திரிகையாளர். இப்ப அமித்ஷாவுடைய தமிழ்நாடு பயணம் எதற்காக? என்டிஏ கூட்டணிக்காகவா, இல்ல அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான உத்தரவை பிறப்பிப்பதற்காகவா, இல்லை தலைமை மாற்றத்திற்காகவா? எதற்காக இந்த பயணம்? நீங்க மூணு சொன்னதும் இல்லை. நீங்க தாங்கள் குறிப்பிட்ட மூன்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் தலையாய கடமை. அதை நியூஸ்18 சம்மிட்டை நேற்று முன்தினம் டெல்லியில் பரவலாக தெரிவித்து விட்டார் அமித்ஷா. அமித்ஷாவிற்கு ஒரே ஒரு நோக்கம், மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும், ஊழல் கட்சி என்று சொன்னார். அதே தவிர போதைப் பொருள் கட்சி என்று சொன்னார். இன்று காலை பொன்முடியை எடுத்ததனால் அமித்ஷா வருகைக்கு அது ஒரு சிறப்பாக முடிந்தது. காரணம், கனிமொழி அமித்ஷாவிடம் மிக நெருக்கமாக இருப்பதனால், கனிமொழியுடைய பர்த்டேக்கு அமித்ஷா பாராட்டு கூறுவதனால் கனிமொழி மூலமாக பொன்முடி நகர்த்தப்பட்டார் என்ற தோற்றம் வந்துவிட்டது. இதை பார்த்தால் கண்டிப்பாக அமித்ஷாவுடைய விஜயம். சார், இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருப்பதற்கான காரணம் என்ன? திமுக அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்பதற்கு திட்டம் போடுகிறார்கள், அதுதான் காரணம். நீங்க தலைமை மாற்றம் இதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அதற்காகத்தான் அடித்தளமாக பல கருத்துக்களை அமித்ஷா சேர்த்து வருகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், நான் அமித்ஷாவுடைய நெருங்கி பழகுவதனாலும் அமித்ஷாவை நன்றாக தெரிந்ததனாலும், எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி அடித்தாரோ, எப்படி சரத்பவாரை மகாராஷ்டிராவில் தூக்கி அடித்தாரோ, எப்படி ஹரியானாவில் காங்கிரஸை தூக்கி அடித்து மீண்டும் பாஜக வந்ததோ, அதே நிலைப்பாட்டில் தான் அமித்ஷா சென்னை வந்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜகோபால்.